குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கண்டினியூ பண்ணுறோம். இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு டிடெக்ட் பண்ணுறதை தான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். இதில் கார்பன் நைட்ரோஜனை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மற்ற எலிமெண்ட்ஸை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மற்ற எலிமெண்ட்ஸ்னாக்கா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் நைட்ரோஜன், ஹாலஜன், சல்ஃபர் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லெசிக்னஸ் டெஸ்ட் அன்ட்டு நம்ம போகிறோம். அந்த லெசிக்னஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சோடியம் ஆட் பண்ணுறோம். அதாவது இந்த எந்த டியூப்ல எடுத்துக்கிறோம்னா ஃபியூஷன் டியூப் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த டியூபுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஃபியூஷன் டியூப் அன்ட்டு நம்ம இங்க பேர் சொல்றோம். இந்த ஃபியூஷன் டியூப்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இங்க பேக் பண்ணிடுறோம், சோடியம் இங்க பேக் பண்ணிடுறோம். அடுத்து இந்த ஃபியூஷன் டியூப் இந்த பார்ட்டை வந்து ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நல்லா இது ரெட் ஹாட்டா மாறணும். இந்த இது வந்து ஒன்றும் இல்லை, கிளாஸ் டெஸ்ட் டியூப் தான், கிளாஸ் டியூப் தான். இது நல்ல ரெட் கண்டிஷன்ல மாறிடணும் இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் சோடியமும் இருக்குது. இது நல்ல ரெட் கண்டிஷன்ல மாறின பின்னாடி இதை வாட்டர்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே பிளஞ்ச் பண்ணிடணும், அப்படியே நொறுக்கிடணும் அதை. ஓகேவா? அப்படியே நொறுக்கி விட்டுறணும். நொறுக்கி விட்டுட்டா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி பண்ணும்போது இதை வந்து ரெட் ஹாட் கண்டிஷனுக்கு எடுத்துன்னு போகும்போது இங்க என்ன நடக்குது அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன், நம்ம சோடியம் ஆட் பண்ணிக்கோ. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா சோடியம் சயனைடா மாறுது. ஓகேவா? நம்ம சோடியம் ஆட் பண்ணிக்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன், நைட்ரஜன் எல்லாமே சேர்ந்து சோடியம் சயனைடா மாறுது. அப்படின்னா இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் வந்து கோவலண்டா இருக்கும், இங்க வந்து அயானிக்கா மாறிடுச்சு. இது வந்து அயானிக் காம்பவுண்ட், Na+Cn- அயானிக் காம்பவுண்ட். அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டினுடைய மெயின் ரோல் என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கோவலன்ட் பாண்ட்ல இருக்கக்கூடியதை அயானிக்கா மாத்துறது தான். அப்போ இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கோவலண்டா இருக்கும், இப்போ அது என்ன ஆச்சுன்னா அயானிக்கா மாறிடுச்சு. அதே போல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹாலஜன் இருந்தா அது என்னவா மாறுனா NaX மாறிக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்பர் இருந்தா அது என்னவா மாறிக்கும்னா Na2S மாறும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் இருக்குது, சல்பரும் இருக்குது. அப்ப என்ன ஆகுன்னா அது கார்பனோட சேருது, சோடியம் என்ன ஆகுதுன்னா NaCnS, சோடியம் தயோசயனைடு. சோடியம் தயோசயனைடு கிடைக்குது. இது வந்து அயானிக் காம்பவுண்ட். இங்க இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னா தயோசயனைடு அயான், தயோசயனைடு ஆனியான் நமக்கு கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து அதே இப்போ சோடியம் எக்ஸஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல சோடியம் எக்ஸஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா NaCN அண்ட் Na2S அப்படி கிடைக்கும். எப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குது, சல்பர் இருக்குது, அப்புறம் சோடியமை எக்ஸஸா எடுத்துக்கிறோம். அப்படி எக்ஸஸா எடுத்துக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் சயனைடு NaCN அடுத்து Na2S, சோடியம் சல்பைடு Na2S கிடைக்கும். அப்போ இந்த ஃபியூஷன் டியூப்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க, சோடியம் ஆட் பண்றீங்க, நல்லா ரெட்டா ஹீட் பண்றீங்க. ரெட்டா ஹீட் பண்ணிட்டு வாட்டர்ல பிளஞ்ச் பண்ணிடுறீங்க. வாட்டர்ல பிளஞ்ச் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்ட்ரேட் கிடைக்கும். அந்த ஃபில்ட்ரேட்ல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபில்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஃபில்ட்ரேட்ல வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை எப்படி டிடெக்ட் பண்றது? இப்போ நைட்ரஜனை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ நைட்ரஜனை நம்ம டிடெக்ட் பண்ணணும். நைட்ரஜனை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்னா லெசிக்னஸ் ஸ்பெல்லிங் சொல்றேன். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் என்று சொல்லலாம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டுக்கு இன்னொரு பேரு சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. இதை
நைட்ரஜனை டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம போறோம். ஓகேங்களா? இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்னா இப்படி இருக்கும். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை எடுத்துக்கின்னு நைட்ரஜன் டிடெக்ஷன், நைட்ரஜனை எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணோம். இதை நைட்ரஜன் இருக்குதான்ட்டு டிடெக்ட் பண்றதுக்காக டெஸ்ட்டுக்கு போறோம். டெஸ்ட்டுக்கு எப்படி போறோம்னாக்கா இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன பண்றீங்கன்னாக்கா ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரூஷியன் ப்ளூ கிடைக்கும். ப்ரூஷியன் ப்ளூ வந்துச்சுன்னா, அதாவது ப்ரூஷியன் ப்ளூ வந்துச்சுனாக்கா என்ன சொல்லனாக்கா நைட்ரஜன் இருக்குதுன்ட்டு சொல்லலாம். சரி, அப்ப நைட்ரஜன் இருந்தா, நைட்ரஜன் இருக்குதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல அதுக்கு எப்படி டெஸ்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டா மாத்திடுங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்றீங்க, லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டா மாத்திடுங்க. அடுத்து அதுல ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் போட்டு ஹீட் பண்ணுங்க. அடுத்து கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் போட்டு ஹீட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரூஷியன் ப்ளூ வந்துச்சுன்னா நைட்ரஜன் இருக்குதுன்ட்டு சொல்லுங்க. சரி, இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சோடியம் சயனைடு இருக்கும். சோடியம் சயனைடு வந்து அயானிக் காம்பவுண்ட். இதுல என்ன இருக்குதுன்னா Na+ அயான்ஸ், Cn- அயான்ஸ் இருக்குது. இந்த சயனைடு அயான்ஸ் இந்த ஃபெரஸ் அயான்ஸோட சேருது. இந்த சயனைடு அயான்ஸ் இந்த ஃபெரஸ் அயான்ஸோட சேருது. ஃபெரஸ் அயான்ஸோட சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ லெசிக்னஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குது. அதுல இருந்து லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்றீங்க. இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சயனைடு இருக்கும். அந்த சயனைடு நம்ம ஆட் பண்ண ஃபெரஸ் சல்ஃபேட்டோட சேருது. ஃபெரஸும் சயனைடும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. FeCN6 × 4- aqueous. இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. ஃபெரஸ் வந்து சயனைடோட சேர்ந்து, ஃபெரஸ் சயனைடோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா FeCN6 × 4- என்ற காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அடுத்து கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். கொஞ்சம் ஃபெரஸ் என்ன ஆகுதுன்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட்னால ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன ஆகுதுன்னா ஃபெரிக்கா மாறுது. ஃபெரிக்கா மாறுது. இந்த ஃபெரிக்கும் இந்த ஃபெரோசைனைடும் இது என்னன்னு சொல்றோம்னா ஃபெரோசைனைடுன்ட்டு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்னா ஃபெரிக்ன்ட்டு சொல்றோம். இது வந்து சிம்பிள், இது வந்து காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த ஃபெரிக்கும் இந்த ஃபெரோசைனைடும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா ஃபெர்ரி, அதாவது இது வந்து ஃபெர்ரி, இது வந்து ஃபெர்ரோ அப்படி சொல்லணும். ஸோ அதனால பாருங்க, இதை வந்து ஃபெர்ரின்னு சொல்றோம், இதை வந்து ஃபெர்ரோன்னு சொல்றோம். ஃபெர்ரோ சயனைடு இதை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஃபெர்ரின்னா இங்க Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3, ஃபெர்ரோன்னா இதுக்கு Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2. இப்போ நம்ம காம்பவுண்ட் வேணும்னா இந்த சார்ஜையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். Fe4 FeCN6 × 3 இது போல உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஃபெர்ரி ஃபெரோசைனைடு. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரூஷியன் ப்ளூ அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த கலரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரூஷியன் ப்ளூ கலர் அன்ட்டு நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேரை கூட நம்ம சொல்லலாம். எப்படி பேரை சொல்றோம்ட்டு பாருங்க. இதுக்கு பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இது வந்து கேட்டையான். இதனுடைய பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இதனுடைய பேர் என்னன்னு சொல்றேன்னா அயன். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +3. அதை ரோமன் லெட்டர் 3ன்னு சொல்லிட்டேன். அடுத்து இதுக்கு பேர் சொல்றோம். இந்த 6க்கு என்னன்னு சொல்றேன்னா எக்ஸா. இந்த Cnக்கு பேர் வந்து சயனம். ஸோ எக்ஸா சயனம் அப்படி சொல்லியாச்சு. இப்போ இந்த அயனுடைய நேம் எப்படி சொல்றேன்னா ஃபெர்ரேட் அன்ட்டு சொல்லுங்க. ஏன் ஃபெர்ரேட் அன்ட்டு சொல்றேன்னா இந்த அயன் எங்க இருக்குதுன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்குது. இந்த அயன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லிக்கோன்னா ஃபெர்ரேட் அன்ட்டு சொல்லிக்கும். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +2, அதை ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்லிடுங்க. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2, அதை ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்றீங்க. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3, அதை தான் இங்க ரோமன் லெட்டர் 3ன்ட்டு நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்டினுடைய நேமை வந்து இது போல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கு தான் கலர் எப்படி இருக்குதுன்னா ப்ரூஷியன் ப்ளூவா இருக்குது என்று நம்ம சொல்றோம். இதனுடைய கலரை வந்து ப்ரூஷியன் ப்ளூன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க
இந்த டெஸ்ட்ல ஏதாவது லிமிடேஷன் இருக்குதான்னா, இந்த டெஸ்ட்ல என்ன லிமிடேஷன் இருக்குதுன்னா, டையசோ காம்பவுண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது என்று சொல்றோம். டையசோ காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டையசோ காம்பவுண்ட்ஸ்னாக்கா பென்சீன் டையசோனியம் குளோரைடு, இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது லெசிக்னஸ் டெஸ்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு லெசிக்னஸ் டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்போ இந்த ஆன்சர் நமக்கு வராது, இந்த ரிசல்ட் நமக்கு வராது. டையசோ காம்பவுண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. டையசோ காம்பவுண்ட்ஸா இருந்துச்சுன்னா அது லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா இந்த டெஸ்ட் மூலியமா நைட்ரஜனை டிடெக்ட் பண்ண முடியாது. அப்ப ஜென்ரலா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்தா இந்த டெஸ்ட் மூலியமா டிடெக்ட் பண்ணலாம். ஆனா டையசோ காம்பவுண்ட்ஸா இருந்தா இந்த டெஸ்ட் மூலியமா டிடெக்ட் பண்ண முடியாது. அது வந்து இந்த டெஸ்டினுடைய லிமிடேஷன். ஓகே, அடுத்து இப்போ லெசிக்னஸ், அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்ஃபரும் இருந்துச்சுன்னா, நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும்? சோடியம் தயோசயனைடு இருக்கும். சோடியம் தயோசயனைடு இருக்கும். இதை எப்படி டெஸ்ட் பண்றது என்று நம்ம பார்க்கலாம். இப்படி இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் இப்படி இருந்தா நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அன்ட்டு பார்க்கலாம். அதாவது நைட்ரஜனும் சல்ஃபரும் இருக்குது என்றதுக்கு எப்படி டெஸ்ட்னு பார்க்கலாம். இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குதுன்னா Na+SCN-. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்ஃபரும் ரெண்டுமே இருக்குது. இதுக்கான டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இங்க என்ன பண்றீங்கன்னா ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்றோம். ஃபெரிக் குளோரைடு FeCl3 ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்றோம். இப்போ இங்க என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த Fe3+, இங்க வந்து Feக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க வந்து SCNக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த Fe+3யும் SCN- சேர்ந்து என்ன கொடுக்குது பாருங்க, FeSCN2+, இப்படி கொடுக்குது aqueous. இந்த Feக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர், SCNக்கு வந்து -1 ஆக்சிடேஷன், -1 சார்ஜ். அப்போ நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா +2, FeSCN+2 வருது. இதுக்கு என்ன கலர்னு பாத்தீங்கன்னா பிளட் ரெட் கலர். இதுக்கு பாத்தீங்கன்னா பிளட் ரெட் கலர்ன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த Fe+3 SCN- ஓட சேர்ந்து FeSCN+2 மாறிக்குது அன்ட்டு நம்ம சொல்லிட்டு, அடுத்து பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த Cl- தனியா எழுதிக்கோங்க. Cl- சோடியம் அயனை தனியா எழுதிக்கோங்க. Cl-3 எழுதிடும், அவ்வளவுதான். அப்போ ஃபெரிக், இந்த தயோசயனைடு ஃபெரிக்கோட சேர்ந்துச்சுன்னா இது போல பிளட் ரெட் கலரேஷனை கொடுக்கும். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்ஃபரும் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல தயோசயனைடு இருக்கும், SCN- இருக்கும். அதுல ஃபெரிக் ஆட் பண்ணா பிளட் ரெட் கலரேஷன் வரும், பிளட் ரெட் கலரேஷன் வரும்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஹாலஜன்ஸை எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹாலஜன்ஸை எப்படி டிடெக்ட் பண்றது என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஹாலஜன்ஸை எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹாலஜன்ஸ் லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹாலஜன் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் ஹாலைடு இருக்க போகுது. இப்போ அதை எப்படி டெஸ்ட் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சோடியம் குளோரைடு இருக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல குளோரின் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் குளோரைடு இருக்கும். இதுல என்ன பண்றீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க. சில்வர் நைட்ரேட் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா மெட்டல் நைட்ரேட்ஸும் சாலுபிள் சால்ட்ஸ், எல்லா மெட்டல் நைட்ரேட்ஸும் சாலுபிள் சால்ட்ஸ். ஓகேவா? சரி, அப்போ சில்வர் நைட்ரேட் வந்து சாலுபிள் சால்ட். இந்த சில்வர் நைட்ரேட்ல இருக்கக்கூடிய இந்த Ag+ இந்த சோடியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய Cl- சேர்ந்து AgCl ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. AgCl ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த AgCl ஒயிட் பிரிசிபிடேட்ல லிக்கர் அமோனியா ஆட் பண்ணுங்க. டைலூட் அமோனியம் மெட்டாக்சைடு சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க, இல்ல கான்சென்ட்ரேட்டட் அமோனியாவை ஆட் பண்ணுங்க, எப்படினாலும் சரி. அமோனியாவை ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஒயிட் பிரிசிபிடேட் டிசால்வ் ஆயிடும். ஏன் டிசால்வ் ஆகுதுன்னா இதுல இருக்கக்கூடிய Ag+ இந்த NH3யோட அமோனியாவோட கோஆர்டினேட் பாண்டுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா காம்ப்ளெக்ஸை கொடுக்கும்.
AgNH3 twice plus இது போல காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய Ag பிளஸ் இந்த NH3 யோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. AgNH3 twice plus இது போல காம்ப்ளெக்ஸை கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஒயிட் precipitate டிசால்வ் ஆகிருது அமோனியால, ஏன்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுனால அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல புரோமின் இருக்குது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல புரோமின் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சோடியம் புரோமைடு இருக்கும். சோடியம் புரோமைடு இருக்கும். இதுல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. இதுல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய Ag பிளஸ் இந்த Br மைனஸோட சேர்ந்து என்ன கொடுக்குன்னா AgBr பேல் எல்லோ precipitate கொடுக்குது. பேல் எல்லோ precipitate கொடுக்குது. இதுல அமோனியாவை ஆட் பண்ணுங்க. அமோனியாவை ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா, என்ன அமோனியாவை ஆட் பண்ணணும்னா கான்சென்ட்ரேட்டட் அமோனியாவை தான் ஆட் பண்ணணும். அதாவது லிக்கர் அமோனியா. லிக்கர் அமோனியான்னா என்ன அர்த்தம்னா அது வந்து கான்சென்ட்ரேட்டட் அமோனியா, வேற ஒண்ணுமே கிடையாது. அது கான்சன்ட்ரேஷன் வந்து 17 மோலார் என்று சொல்லுவோம். இந்த சில்வர் புரோமைடு என்ன பண்ணுதுன்னா கான்சென்ட்ரேட்டட் அமோனியால தான் டிசால்வ் ஆகுது, டைலூட் அமோனியால டிசால்வ் ஆகுது. ஆனா AgCl பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணாவே டிசால்வ் ஆயிடும். டைலூட் அமோனியாலே டிசால்வ் ஆயிடும். அப்போ கான்சென்ட்ரேட்டட் அமோனியா ஆட் பண்ணா இன்னும் நல்லா டிசால்வ் ஆகுது, அவ்வளவுதானே. சரி, அப்போ சில்வர் புரோமைட் கான்சென்ட்ரேட்டட் அமோனியால மட்டும்தான் டிசால்வ் ஆகும். ஏன் டிசால்வ் ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இதுதான். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால தான் இந்த AgBr வந்து டிசால்வ் ஆகுது. இது பேல் எல்லோ precipitate சொல்றோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல அயோடின் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் அயோடைடு இருக்கும். இதுல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எல்லோ precipitate கிடைக்கும். அந்த எல்லோ precipitate என்னன்னா சில்வர் அயோடைடு. இதுல அமோனியாவை ஆட் பண்ணுங்க. என்ன ஆகுன்னா இந்த எல்லோ precipitate டிசால்வ் ஆகாது. அமோனியானா என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் அமோனியா ஆட் பண்ணுங்க, டைலூட் அமோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க, எது வேணாலும் ஆட் பண்ணுங்க. இது வந்து இந்த எல்லோ precipitate வந்து அமோனியால டிசால்வ் ஆகவே ஆகாது. ஓகே, இது போல இருக்குது. அப்போ ஹாலோஜனுக்கான டெஸ்ட் எப்படி செய்யறோம்னா இது போல தான் டெஸ்ட்டை செய்யறோம். சப்போஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்குது, ஹாலோஜனும் இருக்குது. அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும்? சோடியம் ஆலைடு இருக்கும், சோடியம் சைனைடு கூட இருக்குமா இல்லையா? சோடியம் சைனைடும் இருக்கும். இதுவும் சில்வர் நைட்ரேட்டோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா AgCN ஒயிட் precipitate கொடுக்குது. AgCN ஒயிட் precipitate கொடுக்குது. இந்த ஒயிட் precipitate என்ன ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸா மாறிடுது. AgCN twice மைனஸ் இது போல காம்ப்ளெக்ஸா மாறிக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா கலர்லெஸ். ஒயிட் precipitate கொடுக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ஒயிட் precipitate என்னன்னா கலர்லெஸ்ஸா மாறிக்குது இப்படி. அப்போ இது ஒயிட் precipitate கொடுக்குதுன்னா இங்கேயும் ஒயிட் precipitate வருது. அப்போ வந்து நமக்கு டவுட் வருது இல்ல. சப்போஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹாலோஜன் இல்லை, நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஹாலோஜன் இருக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றோம். ஒயிட் precipitate வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சில்வர் குளோரைடுன்ட்டு தானே சொல்லுவோம். Cl மைனஸ் இருக்குதுன்ட்டு தானே நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சைனைடு இருக்கிறதுனால அப்போ நமக்கு வந்து ராங் கன்க்ளூஷன் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ஹாலோஜன் டிடெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னே, சப்போஸ் லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சைனைடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஹாலோஜனுடைய டிடெக்ஷனுக்கு வரணும். சரி, அப்போ சைனைடை எப்படி ரிமூவ் பண்றது என்றதுக்காக என்ன பண்றோம்னா இந்த இதுல வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிடை போட்டு ஹீட் பண்ணுங்க. கார்ன் நைட்ரிக் ஆசிடை போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா இந்த சைனைடு H+ சேர்ந்து HCN வேப்பர்ஸா மாறி வெளியே போயிடும். HCN வேப்பர்ஸா மாறி வெளியே போயிடும். அதே போல சப்போஸ் லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சல்பைடு இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்பைடு இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் சல்பைடு இருக்கும். கார்ன் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா அது H2S போயிடும், வெளியே போயிடும். இந்த சல்பர் H2S வெளியே போயிடும். அப்படி பண்ணாம டைரக்டா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சல்பர் சில்வரோட சேர்ந்து Ag2S precipitate கொடுக்கும். அதனால
இந்த சல்ஃபருக்கான டிடெக்ஷன், அதாவது இந்த ஹாலோஜனுக்கான டிடெக்ஷன் போனோம்னா என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல கார்ன் நைட்ரிக் ஆசிட் போட்டு பாயில் பண்ணுங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சைனைடு இருந்துச்சுன்னா அது HCN வெளியே போயிடும். சல்ஃபைடு இருந்துச்சுன்னா அது H2S வெளியே போயிடும். அப்புறமா சொல்யூஷனை கூல் பண்ணிட்டு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுங்க. குளோரைடு இருந்தா உங்களுக்கு ஒயிட் precipitate AgCl கிடைக்கும். Br மைனஸ் இருந்தா பேல் எல்லோ precipitate AgBr கிடைக்கும். I மைனஸ் இருந்தா எல்லோ precipitate AgI கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த டிடெக்ஷன் ஆஃப் ஹாலோஜன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் கார்ன் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணிடணும். அப்புறமா தான் ஹாலோஜனுடைய டெஸ்ட்டவே நம்ம செய்யணும். கார்ன் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணாம ஹாலோஜனோட டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா சைனைடு இருந்தா அது AgCN ஒயிட் precipitate கொடுக்கும். சல்ஃபைடு இருந்தா அது Ag2S precipitate கொடுக்கும். அதனால சரி. சரி, Ag2S precipitate கொடுக்கன்றீங்கல்ல, இந்த Ag2S precipitateக்கு என்ன கலர் பார்த்தீங்கன்னா அது பிளாக் precipitate தான். சரி, அது பிளாக் precipitate இருக்கும்போது அது இந்த AgCl AgBr AgI இருக்கிற மாதிரி அது இல்லைல்ல. அப்போ டிடெக்ஷன் பண்றதுல என்ன ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சப்போஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன இருக்குதுன்னா சல்ஃபர் இருக்குது, குளோரின் இருக்குது. அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல Na2S வரும், NaCl வரும். சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ண என்ன வரும்? இது AgCl precipitate கொடுக்கும். இது என்ன பண்ணும்? Ag2S precipitate கொடுக்கும். இதுவும் கலந்த மாதிரி தான் இருக்கும், மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும், தனித்தனியா இருக்காது. AgCl தனியா Ag2S தனியா precipitate தனித்தனியா இருக்காது. இதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளால பர்ஃபெக்டா சொல்ல முடியுமா ஒயிட் precipitate இருக்குது இல்ல பிளாக் precipitate இருக்குது? கரெக்டா சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த சல்ஃபரை வந்து என்ன பண்றோம்னா நம்ம ரிமூவ் பண்ணிடும், H2S ரிமூவ் பண்ணிடும். இந்த சைனைடையும் HCN ரிமூவ் பண்ணிடும். அப்புறமா ஹாலஜனுடைய டெஸ்ட்டுக்காக போறோம். Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ்க்கான டெஸ்ட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ சல்ஃபர்னுடைய டிடெக்ஷனுக்கு வரும். சல்ஃபர் எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குதுன்னா Na2S இருக்குது. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல Na2S இருக்குது. இதுல என்ன பண்றீங்கன்னா சோடியம் நைட்ரோ புரூசைடு சொல்யூஷனை ஆட் பண்றீங்க. சோடியம் நைட்ரோ புரூசைடு சொல்யூஷனை ஆட் பண்றோம். சோடியம் நைட்ரோ புரூசைடு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா Na2FeCN 5 times NO. CN 5 times NO. Na2FeCN 5 times NO. இதை தான் சோடியம் நைட்ரோ புரூசைடு என்று சொல்றோம். இதுல நைட்ரோ புரூசைடு அயான் என்னன்னா FeCN 5 times NO minus 2. நைட்ரோ புரூசைடு அயானை நம்ம இப்படி சொல்றோம், FeCN 5 times NO ன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த சோடியம் நைட்ரோ புரூசைடு சொல்யூஷனை இந்த Na2Sல ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அது என்னன்னா Na4FeCN 5 times NOS. இது போல காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் வரலாம், இல்லைன்னா பிங்க், இல்லைன்னா வயலட். இப்படி இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள், இல்லைன்னா பிங்க், இல்லைன்னா வயலட். அது போல இந்த காம்ப்ளெக்ஸுக்கு கலர் கிடைக்குது என்று நம்ம சொல்றோம். ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு எடுத்துக்கிறீங்க, சோடியம் நைட்ரோ புரூசைடு சொல்யூஷன் இதில் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இந்த காம்ப்ளெக்ஸினுடைய கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் இருக்குது, இல்லைன்னா பிங்க் இருக்குது, இல்லைன்னா வயலட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம போக போறோம். அடுத்த டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்ன இந்த இந்த நைட்ரோ புரூசைட்ல இருக்கக்கூடிய இந்த Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த Cnக்கு வந்து -1 5 டைம்ஸ் இருக்கனால -5, அங்க -2 இருக்கனால இங்க Feக்கு என்ன சொல்லலாம் +3 என்று சொல்லலாம். ஏன்னா NO வந்து நியூட்ரல் லைகாண்ட். இதுக்கு வந்து நெட் சார்ஜ் வந்து 0வா இருக்கும். அப்போ இங்க எப்படி இருக்குதுன்னா Fe வந்து +3ல இருக்குது. Cn மைனஸ் லைகாண்ட் வந்து இதோட டேட்டிவ் பாண்டிங்ல இருக்குது. Cn மைனஸ் லைகாண்ட் எப்படி கொடுக்குறோம் பாருங்க. இந்த சைனைட்ல இங்க கார்பனுக்கு லோன் பேர் இருக்குது, நைட்ரஜனுக்கு லோன் பேர் இருக்குது, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த கார்பன் வந்து இதோட டேட்டிவ் பாண்டிங் இப்படி போகுது. இந்த எலக்ட்ரான் பேர் வந்து இதோட டேட்டிவ் பாண்டிங் போகுது.
சைனைடு வந்து இப்படி டேட்டிவ் பாண்டிங்ல Fe-யோட இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த NO எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். NO பாருங்க, நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 5th குரூப். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்படி இப்போ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்டை கொடுக்குறோம். இப்படி நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில இப்படி பாண்டை கொடுத்தாச்சு. இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா Fe3+ஓட இப்படி டேட்டிவ் பாண்டிங்கு போகுது. இப்போ என்ன ஆகுதுனாக்கா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நைட்ரஜன் கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அதனால இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை இந்த Fe3+ கொடுத்தது. அதனால இந்த Fe3+ என்னவா மாறிடுதுன்னா Fe2+ மாறிக்குது. இந்த NO என்னவா மாறிடுதுன்னா NO+ மாறிக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இங்க எப்படி இருக்குதுன்னா இது வந்து Fe2+ இருக்குது, இது வந்து NO+ இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிக்கன்னா சல்பைடு ஆட் பண்ணிக்கோ S2-. இப்போ அந்த S2- இங்க வருது. S2- கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது சார்ஜ் எடுத்து நம்ம எழுதிடலாம். சரிங்களா? இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதனால சார்ஜ் எப்படி இருக்குன்னாக்கா இங்க வந்து 2+ இருக்கும், இங்க வந்து +1 இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ சல்பைடு எடுத்துக்கலாம். சல்பைடு ஆட் பண்ணிக்கோ. சல்பைடு கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்படி சல்பைடு கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த சல்பைடு என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஜனோட பாண்டிங் இப்படி போகுது. அப்போ இந்த 5 பாண்ட் என்ன ஆகுதுன்னா இப்படி ஷிஃப்ட் ஆயிக்குது. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, FeNO- இங்க S, Sக்கு வந்து -1 இருக்கும், இங்க Nக்கு வந்து +1. கரெக்டா? ஏன் இதுக்கு -2 வந்து -1 மாறிடுச்சுன்னா இதுதான் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தானே இந்த Nோட பாண்டிங்க்கு போயிடுச்சு. அதனால இந்த பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுறதுனால ஓக்கு வந்து -1 வரும். ஏன் இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. அந்த ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இந்த சல்ஃபருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. கான்ட்ரிபியூட் பண்ணி இப்படி பாண்டிங்க்கு போயிருக்கு. சரி, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த இடத்துல நைட்ரஜன் கிட்ட டேட்டிவ் பாண்டிங் கொடுக்கலாம். இந்த டேட்டிவ் பாண்டிங் இங்க கொடுக்கலாம். சரி, அப்போ இங்க டேட்டிவ் பாண்ட் கொடுக்கலாம். இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஷிஃப்ட் பண்ணாம கூட இருக்கலாம். சரி, அப்படி ஷிஃப்ட் பண்ணாமே இருக்கலாமே, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அப்போ என்ன, இப்போ இப்படி டேட்டிவ் பாண்ட் கொடுத்தாச்சு, இங்க 2- கொடுத்தாச்சு, இங்க டபுள் பாண்ட் அப்படியே கொடுத்துடலாம். சரி, இந்த நைட்ரஜன் கிட்ட என்ன பண்றேன்னா இந்த ஒரு லோன் எலக்ட்ரான் கொடுத்ததுனால அந்த +1 கொடுத்துடலாம். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை நான் கொடுக்க போறேன். இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை கொடுத்தா என்ன பண்ணுன்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இங்க வந்து -1 கொடுக்கணும், இங்க வந்து +1 கொடுக்கணும். கரெக்டா? அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த +1 -1 சேர்ந்து 0. இந்த -2 +1 சேர்ந்துன்னு என்னவா மாறுனா -1 மாறும். இப்படி மாறிக்கும். இது போல என்ன கொடுக்கலாம். சரி, இப்போ இங்க வந்து 2+ இருக்குது, Feக்கு வந்து 2+ இருக்குது, இந்த NOSக்கு வந்து -1 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2+ சொல்லிக்கோ, இதுக்கு வந்து -5 சொல்லிக்கோ, இதுக்கு வந்து -1 சொல்லிக்கோ. அப்போ டோட்டலா என்னாச்சு பாருங்க, இது வந்து -6, இங்க +2 அப்படின்னா -4, இங்க +4 இருக்குது. பேலன்ஸ் ஆயிடுச்சுங்களா? இது போல இருக்கும். அப்போ சல்பைடினுடைய டெஸ்ட்டுக்கு என்ன பண்றோம்னா சோடியம் சல்பைடு எடுத்துக்கோங்க, லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதுல சோடியம் நைட்ரோபுரூசைட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. சோடியம் நைட்ரோபுரூசைட் சொல்யூஷன் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா பர்பிள் கலர், இல்லைன்னா பிங்க் கலர், இல்லைன்னா வயலட் கலர் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இந்த சல்பைடுக்கான டெஸ்ட்ல நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லெட் அசிட்டேட் டெஸ்ட் செய்ய போறோம். இப்போ சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கணும், அதாவது லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு. இதில் என்ன பண்றீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க. அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க. அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா லெட் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க. லெட் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க.
அப்போ லெட் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா black precipitate கிடைக்கும். black precipitate கிடைக்கும். அதாவது சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கினீங்க, இதுல வந்து அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க, அப்புறமா லெட் அசிட்டேட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னா black precipitate வருது என்று நம்ம சொல்றோம். சரி, இப்படி அன்று நம்ம பார்க்கலாம். சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சல்ஃபர் எப்படி இருக்குதுன்னா சோடியம் சல்ஃபைடா இருக்கு. நீங்க என்ன ஆட் பண்ணிக்கிங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க அசிடிக் மீடியத்தை கொடுக்க போகுது, அவ்வளவுதான். இந்த லெட் அசிட்டேட் என்ன பண்ணுதுன்னா லெட் அசிட்டேட்ல இருக்கக்கூடிய Pb2+ இந்த சல்ஃபைடோட சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா பிபிஎஸ் பிளாக் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. பிபிஎஸ் பிளாக் பிரிசிபிடேட்டை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, எதுக்காக இந்த அசிட்டிக் ஆசிட்டை நம்ம இங்க ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் மீடியம் கொடுக்கறதுக்காக அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்து லெட் அசிட்டேட் வந்து அசிட்டிக் ஆசிட்ல நல்லா டிசால்வ் ஆகும். நல்லா டிசால்வ் ஆயிட்டு காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். அதுக்காக தான் லெட் அசிட்டேட் ஆட் பண்றனாவே கெமிக்கல் அதாவது சால்ட் அனாலிசிஸ்ல கூட லெட் அசிட்டேட் ரியேஜென்ட் ஆட் பண்றேன்னா அதுக்கு முன்ன அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். லெட் அசிட்டேட் ஆட் பண்றேன்னா அதுக்கு முன்ன அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். லெட் அசிட்டேட் சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா லெட் அசிட்டேட் வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாது, அசிட்டிக் ஆசிட் போட்டால் தான் டிசால்வ் ஆகும். ஓகேவா? அதனால லெட் அசிட்டேட் ஆட் பண்றனாவே அதுக்கு முன்ன அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பாஸ்பரஸை எப்படி டிடெக்ட் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். பாஸ்பரஸை எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து சோடியம் பெராக்சைடு ஆட் பண்ணுங்க. சோடியம் பெராக்சைடு ஆட் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சோடியம் பெராக்சைடோட சேர்ந்து என்ன கொடுக்குன்னா சோடியம் பாஸ்பேட் கொடுக்கும். பாஸ்பேட் கிடைக்குது நமக்கு. ஓகேவா? சரி, அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க, அதுல வந்து பாஸ்பரஸ் இருக்குது, அந்த பாஸ்பரஸ் சோடியம் பெராக்சைடோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா சோடியம் பாஸ்பேட்டை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொன்னோம். இதுல வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க. கார்ன் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த சோடியம் அயான்ஸ் இந்த H+ அயான்ஸால ரீப்ளேஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குன்னா H3PO4 கொடுக்கும். இதுல என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த H3PO4ல அமோனியா ஆட் பண்ணுங்க. அப்புறமா அமோனியம் மாலிப்டேட் ஆட் பண்றீங்க. அமோனியம் மாலிப்டேட் ஆட் பண்றீங்க. அமோனியம் மாலிப்டேட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எல்லோ கலர் கிடைக்கும், இல்ல எல்லோ பிரிசிபிடேட் கிடைக்கும். எல்லோ கலர் இல்லைன்னா எல்லோ பிரிசிபிடேட் கிடைக்கும்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல டைரக்டா நீங்க ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட், ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்னா இது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், ஆனா இதுல டிசால்வ்டு NO2 இருக்கும். ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட்னா என்ன சொல்றோம்னா இது வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இதுல டிசால்வ்டு NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கும். இந்த ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்க. ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் டைரக்டா H3PO4 மாறிடும், ஆர்த்தோ பாஸ்பரிக் ஆசிடா மாறிடும். ஓகே, இப்போ பாஸ்பரஸ்க்கான டெஸ்ட்டை நம்ம பார்க்க போறோம், கண்டினியூ பண்றோம். அதாவது இந்த பாஸ்பரஸ்க்கான டெஸ்ட்டை தான் இங்க நம்ம பார்த்திருக்கோம். இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம சொல்ல போறோம். இந்த H3PO4 இந்த அமோனியம் மாலிப்டேட்டோட சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த எல்லோ கலர் இல்ல எல்லோ பிரிசிபிடேட் வந்து இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்த பாஸ்பரஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம்னா H3PO4 கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுல என்ன ஆட் பண்ணோம்னா அமோனியம் மாலிப்டேட் ஆட் பண்ணோம். அமோனியம் மாலிப்டேட்டினுடைய ஃபார்முலாவை நான் சொல்றேங்க இப்படி. இந்த அமோனியம் மாலிப்டேட்ல இருக்கக்கூடிய மாலிப்டினம் எந்த குரூப்ல வருது அன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல இந்த குரோமியம் ஃபேமிலியில வரும். குரோமியம் ஃபேமிலியில என்ன இருக்குதுன்னா குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். அப்படின்னா இந்த மாலிப்டினம் குரோமியம் ஃபேமிலியில வருது, 6B குரூப்ல வருது. அதனால இது மேக்சிமம் எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்னா +6 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும் இந்த அமோனியம் மாலிப்டேட். ஓகே, அடுத்து இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட். கார்ன் நைட்ரிக் ஆசிட் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பேட் PO4 வந்து பாஸ்பேட் PO4 3- இந்த அமோனியம் அயான்ஸோட சேர்ந்து
அமோனியம் பாஸ்பேட்டா மாறிக்குது. NH4 thrice PO4. அப்படின்னா இந்த H+ பதிலா என்ன வருதுன்னா NH4+ வருது. அடுத்து இதுல இருக்கக்கூடிய மாலிப்டேட் ஆனியான் என்ன பண்ணுதுன்னா ஆக்சைடை விட்டுட்டு மாலிப்டினம் ட்ரைஆக்சைடா மாறிக்குது. மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு. இங்க இந்த ஃபார்முலால இந்த மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு எத்தனை முறை இருக்குன்னா 12 டைம்ஸ். இது என்னன்னு சொல்றோம்னா NH4+ அமோனியம் என்று சொல்றோம். இந்த PO4 என்னன்னு சொல்றோம்னா PO4 3- பாஸ்போ என்று சொல்றோம். அடுத்து இந்த MOO3 என்னன்னு சொல்றோம்னா மாலிப்டேட் என்று சொல்றோம். ஸோ அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட் என்று சொல்றோம். இதுக்கு தான் கலர் என்னன்னா எல்லோ பிரெசிபிடேட் என்று சொல்றோம். அந்த எல்லோ கலர் எல்லோ பிரெசிபிடேட் நமக்கு வருது இல்ல, அந்த எல்லோ கலர் எல்லோ பிரெசிபிடேட் இதுதான் அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றோம்? NH4 thrice PO4.12MOO3 என்று நம்ம சொல்றோம். எல்லோ கலர் எல்லோ பிரெசிபிடேட் என்று நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த H3PO4 மெக்னீசியா மிக்சரோட சேர்ந்துச்சுன்னா மெக்னீசியா மிக்சரோட சேர்ந்து H3PO4 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அமோனியம் மாலிப்டேட் ஆட் பண்ணா இப்படி அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட் எல்லோ கலர் கிடைக்கும். அதே நீங்க வந்து மெக்னீசியா மிக்சர் ஆட் பண்றீங்க, அமோனியம் மாலிப்டேட் பதிலா மெக்னீசியா மிக்சர் ஆட் பண்றீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிரெசிபிடேட் கிடைக்கும். அந்த ஒயிட் பிரெசிபிடேட்டினுடைய ஃபார்முலா வந்து MgNH4PO4. எப்படி ஒயிட் பிரெசிபிடேட் வருது? இந்த ஒயிட் பிரெசிபிடேட்டை ஃபர்தரா ஹீட் பண்றீங்க. இந்த ஒயிட் பிரெசிபிடேட்டை ஃபர்தரா ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா Mg2P2O7. இது என்னன்னு சொல்றோம்னா MgM மெக்னீசியம் என்று சொல்றோம். P2O7 4- என்னன்னு சொல்றோம்னா பைரோபாஸ்பேட் அப்படி சொல்றோம். ஸோ மெக்னீசியம் பைரோபாஸ்பேட் அப்படி சொல்றோம். இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து மெக்னீசியம் பைரோபாஸ்பேட். அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸை H3PO4 மாத்திட்டு மெக்னீசியம் மிக்சர் ஆட் பண்றோம். ஒயிட் பிரெசிபிடேட் கிடைக்கும். அந்த ஒயிட் பிரெசிபிடேட் என்னன்னா MgNH4PO4 மெக்னீசியம் அமோனியம் பாஸ்பேட். இதை இக்னைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மெக்னீசியம் பைரோபாஸ்பேட் கிடைக்குது என்று நம்ம சொல்றோம். இப்படிதான் என்ன பண்றோம்னாக்கா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை டிடெக்ட் பண்றோம்.